பாவத்துக்குள்ள என்ன தள்ளப்பட்ட சூழலுக்குள்ளாக நான் விழுந்து போனேன். ஒரு வருடம் கஷ்டப்பட்டு என்னுடைய உடலை எல்லாம் வருத்தி கொண்டு நான் சமாளித்து கொடுத்தாதான் அவங்க எனக்கு ஆபரேஷன் செய்து உன்னை பெண்ணாக மாற்ற முடியும் என்று சொன்னாங்க. பிரியமானவர்களே, அங்க இருக்க எனக்கு பிடிக்கல. அந்த கேவலமான தொழிலை நம்ம செய்யக்கூடாது என்று சொல்லி திரும்பவுமான அங்கிருந்து நான் என்ன செய்தேன், பெங்களூர் பட்டணத்துக்கு வந்தேன். பெங்களூர் பட்டணத்திலே வீதி வீதியா கடையா ஏறி அம்மா கொடுங்க, ஏதாவது கொடுங்க என்று சொல்லி கை நீட்டி யாசகம் கேட்டு நான் பிழைக்க ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, கை நீட்டி கேட்கிறது எவ்வளவு கொடூரமான விஷயம் என்பது உங்களுக்கு தெரியாது. அவமானப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஆனாலும் நான் அந்த உபத்திரத்துக்குள்ள போனேன். ஏன்னா எங்க வாழ்க்கை அதுதான், அதை விட்டா வேற எங்களுக்கு பிழைப்பு என்பது எதுவும் கிடையாது என்று சொல்லி நான் அந்த சூழலுக்குள்ள நான் போக ஆரம்பிச்சேன். பிரியமானவர்களே, அந்த உபத்திரத்துக்குள்ள நான் போகும் பொழுது என்னுடைய வாழ்க்கை டோட்டலா மாற்றப்பட்டுடுச்சு. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பாவமா இருந்தது. நான் கர்த்தர் செய்த நன்மையை மறந்து போனேன். சிறு வயதிலே நான் என் குடும்பத்தை பிரிஞ்சு இருந்த போது ஆண்டவர் என்னை துரத்தி அன்பு செய்தார். அதை நான் மறந்து போனேன். அவர் செய்த நன்மைகளை நான் மறந்து போனேன். பிற்பாடு பாருங்க, திருநங்கைகள் லைஃபுக்குள்ள நான் போன போது பாவம் என் வாழ்க்கைக்குள்ள அதிகமா போராட ஆரம்பிச்சது. ஒரு நாளைக்கு 8 மாத்திரை போதை மாத்திரை போடுவேன். 2 நாள் அந்த போதையிலே நான் இருப்பேன். யாராவது என்னை என்று சொல்லிட்டா அவங்க முட்டிய பிடிச்சு இழுத்து போட்டு ரோட்ல அடிச்சு அவங்கள ஒரு பெரிய அமக்களை படுத்தி சண்டைக்குள்ள போகிற ஒரு பெரிய சண்டைக்காரியா நான் மாற ஆரம்பிச்சேன். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில நான் கஞ்சா அடிச்சேன். ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லி பீர் குடிக்கிறதுல இருந்து, ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுல இருந்து வெரைட்டியா குடிச்சு வீதியில நான் விழுந்து கிடப்பேன். பார்ல விழுந்து படுத்து கிடப்பேன். யாராவது 2-3 திருநங்கைகள் தான் என்னை கூட்டிட்டு வந்து வீட்டுல படுக்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட நிலவரத்துல இருந்தேன். மனம் போன போக்குல பாவத்தை நீர் மாதிரி என் வாழ்க்கையில நான் பருக ஆரம்பிச்சேன். வாழ்க்கையில கேட்க யாரும் கிடையாது. தேவனை டோட்டலா மறந்து பின்மாற்றத்துக்குள்ள போக ஆரம்பிச்சேன். விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சேன். பாருங்க, குறி சொல்லுகிறது, நல்ல மஞ்சள் முகம் ஃபுல்லா பூசி பெரிய பொட்டு பெரிய மூக்குத்தி போட்டுதான் என் வாழ்க்கையில நான் இருப்பேன். அநேகருக்கு குறி சொல்லுகிறவளாக கூட நான் காணப்பட்டேன். இப்படி என் வாழ்க்கை ரொம்ப கேவலமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருந்தது. ரொம்ப அதிகமான பாவத்துக்குள்ள நான் போய்கொண்டே இருக்க ஆரம்பிச்சேன். பிரியமானவர்களை, இந்த சூழல்ல தான் இயேசு என்னை தேடி வந்தார். அவரை விட்டு நான் பின்மாற்றத்துக்குள்ள நான் போக ஆரம்பிச்சேன். இந்த சூழல்ல தான் இயேசு என்னை தேடி வந்தார். நான் அவரை மறந்து பல வருடங்கள் ஆச்சு. 12 வருடங்கள் போயிடுச்சு. அவரை நான் மறந்து போய்விட்டேன். ஆனா இயேசு என்னை தேடி வந்தார். எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு என்ன அங்க வந்து தேடினா, என்ன அங்க வந்து என்னோட தொட்டார், என்னை இந்த இடத்துல கர்த்தர் சந்தித்தார், எனக்கு இந்த காரியம் திருப்புமுனையா இருந்தது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் இன்று சாட்சி சொல்றாங்க. ஆனா இயேசு என்னை சந்தித்தது எங்க தெரியுமா? ஒரு மசானத்துல, ஒரு சுடுகாட்டுல தேவன் என்னை சந்தித்தார். பிரியமானவர்களே, ஒரு மனிதனை தேவன் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எங்க எந்த இடத்துல எப்ப வேண்டுமானாலும் கர்த்தர் சந்தித்து அவங்க வாழ்க்கையை மாற்ற அவர் உண்மையும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா! என் வாழ்க்கையை அப்படிதான் மாற்றினார். பிரியமானவர்களே, என்னுடைய நெருங்கிய நண்பர், சின்ன வயதிலிருந்து பழகின நண்பர், அவர் ஒரு நாள் தற்கொலை செய்து மறித்துக் கொண்டார் என்று சொல்லி லாக்டவுன் டைம்ல நான் கேள்விப்பட்டேன். வண்டிகள் எதுவுமே இல்லை. பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு நான் விரைந்து வந்தேன். வந்த உடனே அவரை பார்த்து துக்கம் தாங்க முடியாமல் நான் தலையில அடித்துக்கொண்டே அழுகிறேன். அழுத பிற்பாடு எல்லாரும் அழுகிறாங்க. யார் யாரோ சாவை எல்லாம் வந்து பார்த்துட்டு போறாங்க, அழுகுறாங்க. நிறைய சாவு அங்க வந்து அடக்கம் பண்ணும்படியாக ஜனங்கள் வராங்க போறாங்க. ஆனா அந்த சத்தத்திலும் தேவனுடைய பேசுகிற தெளிவான சத்தத்தை நான் கேட்டேன். ஹல்லேலூயா! பாருங்க, துக்கம் தாங்க முடியாம நான் கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். என் அன்பு மகளே, நீ ஏன் என்னை விட்டு தூரம் போகிறாய்? உன் இருதயத்தை ஏன் எனக்கு கடினப்படுத்துகிறாய்? நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். முன்பு இருந்ததை விட இப்பொழுது உன்னை 2 மடங்கு நான் அதிகமாய் நேசிக்கிறேன். உனக்கு முன்பாக மரணத்தின் ஜீவனை நான் வைக்கிறேன். எதை நீ தெரிந்தெடுத்துக் கொள்ள போகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார். உன்னை அலட்சியப்படுத்தாதே, என் அழைப்பு இப்பொழுதே ஏற்றுக்கோ. உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவேன் என்று
சொன்னார். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை திரும்ப திரும்ப எனக்குள்ள பேசிக்கொண்டே இருந்தது. நான் வீட்டுக்கு வந்தேன், அழுது என்னுடைய வாழ்க்கையை எல்லாம் ஒப்பு கொடுத்தேன். அப்ப இனி நான் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன், இனி என் வாழ்க்கையில நீங்க மட்டும் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். பாருங்க, திரும்பவும் நான் வீட்டுக்கு போனேன். பெங்களூர் போனா என் வீட்டு செவுத்துல கிட்டத்தட்ட ஒரு 30-50 சாமி படங்கள், விக்கிரக படங்கள் இருக்கும். ஒரு 5-6 விக்கிரக சிலைகள் இருக்கும். அதுக்கு அபிஷேகம் பண்ணி அமாவாசை, பௌர்ணமி, அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை